சிம்பிளா, ஈஸியா 6 வகையான கிறிஸ்மஸ் ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 1 1/2 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ள பண்ணிறலாம். முதல்ல எக் இல்லாம கிறிஸ்மஸ் கேக். அது கோதுமை மாவு வச்சு பண்ண போறோம். 2வது கோவா ஸ்பெஷல் நீரோசன்னு சொல்லுவோம். இது எக்ஸாக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சோமாஸ் மாதிரி தான். கரஞ்சின்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா ஃப்ளவர் ஷேப்ல ஒரு ஜூஸியான ஒரு ஸ்வீட். ரொம்ப 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 டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறமா பட்டர் குக்கீஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா, ரோஸ் ஷேப்ல இருக்கும். இது கிறிஸ்மஸோட ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். நீங்க எந்த ஷேப்ல வேணாலும் பண்ணலாம். இதுக்கப்புறமா கல்கல்னு சொல்லலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கோவால பண்றது. அதே மாதிரி பட்டர் ஃப்ரூட் கேக். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ்ல பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா, ஹெல்தியா முட்டை, அவன் இல்லாம நம்ம கிறிஸ்மஸ் கேக் பண்ண போறோம். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாம நம்ம மைதா இல்லாம பண்ண போறோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியா இருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா குடுக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்கஹாலும் கிடையாது. ஆனா ஃப்ளேவர் வந்து நம்ம பேக்கரியில சாப்பிடுற மாதிரியே இருக்கும். ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பட்டர் எல்லாம் போடாம தான் பண்ண போறோம். ஸோ நீங்க நினைக்கலாம், பட்டர் அதுக்கப்புறம் முட்டையெல்லாம் போடலன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு, இது வந்து கண்டிப்பா நம்ம பட்டர், முட்டை போடுறத விடவே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். நல்லா ப்ரவுன் ஆயிருக்கும். நீங்க வந்து அவன் இல்ல, ஓடிஜி இல்லன்னு கவலைப்பட வேணாம். சிம்பிளா நம்ம பண்ணிறலாம். இப்போ வந்து ஒரு 1/4 கப் சுகர் எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊத்திட்டு, நம்ம இத கேரமலைஸ் பண்ண விடணும். கேரமலைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இதெல்லாம் சுகர் எல்லாம் போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணவே கூடாது. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டாவே மீடியம் ஃப்ளேம்ல ஆட்டோமேட்டிக்கா ப்ரவுன் ஆயிடும். சுகர் பிடிக்கல அப்படின்னா, நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் தண்ணி ஊத்தலாம். இது நார்மல் தண்ணியா இருக்கலாம், இல்ல ஹாட் வாட்டரா கூட இருக்கலாம். 1 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சா போதும். இதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ வந்து இதிலேயே போட்ற போறோம். அதனால நீங்க வந்து தனியா ஃப்ரூட்ஸ வந்து சோக் பண்ணணும்னு அவசியமே இல்ல. இதிலேயே வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா, திராட்சை, டூட்டி ஃப்ரூட்டி, செர்ரி. எக்ஸ்ட்ரா வந்து நீங்க போடணும் அப்படின்னா, நீங்க டேட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ தேன் வந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு, ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது கொதிக்க வச்சீங்க அப்படின்னா, நல்லா அந்த ஊறுன அந்த ஃப்ளேவர் வந்து இதில வந்துரும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு, நம்ம ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஜாதிக்காய் இத போட்டு அரைச்சுக்கணும். இதான் வந்து ஃப்ளேவர் குடுக்கக்கூடியது இந்த கேக்குக்கு. இப்போ ஒரு பவுல்ல சன்ஃப்ளவர் ஆயில், அதுக்கப்புறம் தயிர், பால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 1/4 கப் எடுத்துக்கலாம். இத வந்து நல்லா வந்து பீட் பண்ணுங்க. இப்படி பீட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆயில், அந்த தயிர் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். விஸ்க் இருந்தாவே போதும். இல்ல மிக்ஸியில கூட நீங்க நல்லா ஒரு 2 சுத்து விட்டு போட்டுக்கலாம். இப்போ பவுடர் பண்ணி வச்ச சுகர். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 கப் வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வனிலா எசன்ஸ். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் ட்ரை ஜிஞ்சர் பவுடர், சுக்கு பொடி கூட நீங்க போட்டுக்கலாம். இருந்தா நீங்க போட்டுக்கலாம். இத நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். அத சுகர் எல்லாம் அதாவது நாட்டு சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல கோதும மாவு நான் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 1 1/4 கப் கோதும மாவு. பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா. இது 2மே போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம சூடா இருக்கிற பால் இருந்துச்சுன்னா ஊத்தலாம். இன்கேஸ் அது இல்லன்னா, நல்லா ஒரு ஹாட் வாட்டர் அதில 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திட்டு, இதில ஊத்துனீங்க அப்படின்னா, அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துரும். இத வந்து ஓவரா நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாம் போட்டுருக்கிறதுனால, அப்பப்போ கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊத்திக்கங்க. இந்த பேட்டர் அப்படிங்கிறது திக்கா தான் இருக்கணும். ரன்னியா இருக்கக்கூடாது. அத வந்து நீங்க பார்த்துக்கணும். ஹாட் வாட்டர் ஊத்துறனால உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் மாறுமானா? கண்டிப்பா மாறாது. ஹாட் வாட்டர் பிடிக்காதவங்க, சூடான பால், நார்மல் பால் எது வேணாலும் நீங்க ஊத்திக்கலாம் நான் சொன்ன மாதிரி. ஸோ பாருங்க, பெர்ஃபெக்ட்டா நமக்கு அந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. கட்டி இல்லாம கலந்துட்டா போதும் அவ்வளோதான். இப்போ அந்த நம்ம ஊற வச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம், அந்த கேரமலைஸ் பண்ண சுகரோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சி பதம்னு சொல்லலாம். இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ட்ரேவ ரெடி பண்ணி வச்சிரணும். அதாவது பேக்கிங் டின்னு, பட்டர் ஷீட் போட்டு. அப்படி பட்டர் ஷீட் இல்லன்னா, கொஞ்சம் நெய்யோ, மாவோ போட்டுட்டு நல்லா அத கிரீஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாவு ஊத்துனீங்க அப்படின்னா, பேக் பண்ணி வரும்போது ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம வரும் அப்படியே. அதாவது பேன்ல ஒட்டாது. ஸோ இது வந்து மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஈவனா பண்ணிருங்க.
ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதுக்கு மேல ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து திரும்ப நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். இது பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கரியில பண்ற மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போட்டுக்கலாம். நீங்க நார்மல் கேக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இதே மெத்தட்ல பண்ணீங்கனாலும் நல்லாயிருக்கும். ஸோ பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. கடாய 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல ப்ரீஹீட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இத வந்து 1 ஹவர் லோ மீடியம் ஃப்ளேம்ல பேக் பண்ணீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். அதுக்கப்புறமா பிரஷர் குக்கருக்கு இதே மெத்தட் தான். ஆனா, இதுல வந்து கேஸ் கட்டியும் நீங்க விசில் ரிமூவ் பண்ணிடணும். அவன் ஓடிஜி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 10 மினிட்ஸ் 250 டிகிரில ப்ரீஹீட் பண்ணிட்டு, 1 ஹவர் வந்து நீங்க 180 டிகிரில பேக் பண்ணீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். ஸ்டிக்க வச்சு பாருங்க. அது ஒட்டாம வந்துருச்சுனாவே அது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இன்கேஸ் அப்படி வந்து உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் நீங்க பேக் பண்ணா போதும். அவ்ளோ டேஸ்ட்டா ரெடி ஆயிடும். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு குடுக்கும்போதோ, இல்ல எக்கு சாப்பிட மாட்டாங்க, மைதா சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கும்போது, டெஃபினட்டா இத வந்து செஞ்சு குடுத்து பாருங்க. இது வந்து கிறிஸ்மஸ்க்கு மட்டுமே கிடையாது. நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கும்போது, குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா வேணும். ஸ்நாக்ஸ் எதுவும் செய்ய முடியலன்னா, டெஃபினட்டா ஒரு கடாய் நீங்க எந்த கடாய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அலுமினியமா இருக்கட்டும், இரும்பா இருக்கட்டும், நான்ஸ்டிக். அதில பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சூப்பரா ரெடி ஆயிடும். அந்த ஸ்டிக்கினஸ் இருக்காது. அதே மாதிரி மிடில்ல வந்து சிங்க் ஆகாது. ஸோ நம்ம பேக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இருக்கும். ஸோ சின்ன சின்ன டிப்ஸ வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்படிங்கும்போது பெர்ஃபெக்ட்டா நீங்களும் கேக் பண்ணலாம். பிகினர்ஸா இருக்கட்டும், கேக் செய்ய தெரியாதவங்க கூட ஃபர்ஸ்ட் இத ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட. ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆறுனதுக்கப்புறம் எடுத்தா தான் அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நீங்க ஆறாததுக்கு முன்னாடி எடுத்தா கொஞ்சம் அது உடைய பார்க்கும். ஸோ அது அந்த இது வந்து கொஞ்சம் செட் ஆகணும். ஸோ அதனால 1 மணி நேரம் விட்டுருங்க. இந்த கேக் வந்து அப்பவே சாப்பிடுறத விட நெக்ஸ்ட் டே சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு, நான் ஆரஞ்சு ஜூஸ், திராட்சை ஜூஸ் ஊத்தியும் நான் வந்து கேக் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்க ஆல்கஹால் ஊத்தியும் இதே மெத்தட்ல பண்ணலாம். இந்த கிறிஸ்மஸ் கேக் வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் மட்டுமே இல்லாம நீங்க நியூ இயர்க்கு பண்ணலாம். அதுக்கப்புறம் தீபாவளி கூட நீங்க பண்ணி சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டா ஏதாவது பண்ணணும், ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணணும்னா, இது கப் கேக் மாதிரி கூட நீங்க பண்ணி குடுக்கலாம். இதே மெத்தட்ல. ஏன்னா நம்ம கோதுமை மாவெல்லாம் போட்டிருக்கிறதுனால. பேக்கிங் சோடா வேணாம் அப்படின்னா, பேக்கிங் பவுடரே கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணிக்கங்க. 1 டீஸ்பூன் போடுறது, 1 1/2 டீஸ்பூன் போட்டீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். மத்தபடி பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இல்லாமல்லாம் வந்து டோட்டலா எக் இல்லாம பண்ண முடியாது நமக்கு. நல்லாவும் இருக்காது. ஸோ இப்ப பாருங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கப்புறமா கோவா ஸ்பெஷல் கல்கல்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ். அது ஸ்வீட்டும் பண்ணலாம், காரமும் பண்ணலாம். ஸோ அதுவுமே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதில நான் முட்டை இல்லாம பண்ணியிருக்கேன். சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கல்கல் பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக் இல்லாம பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம 2 வீக்ஸ் வரைக்குமே கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா குடுத்து விடலாம். டீ, காஃபிக்குமே நல்லாயிருக்கும். இதுக்கு 1 கப் மைதா, 1/4 கப் ரவை, ஏலக்காய் பொடி, நெய், அதுக்கப்புறமா ஒரு 1/3 கப் பவுடர் சுகர் போட்டுக்கலாம். இத போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்க மைதா பிடிக்கலன்னா கோதுமை மாவு போட்டுக்கலாம். நான் சிரோட்டி ரவை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க நார்மல் ரவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, நல்ல ஒரு டைட்டான மாவு மாதிரி கொண்டு வந்துருங்க. ஸோ அப்பதான் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிருக்கும்போது அது சாஃப்ட் ஆகும். நீங்க ரொம்ப லூஸா பெசஞ்சிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ரன்னி ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த கிரிஸ்பினஸ் வராது. இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இத மூடி அப்படியே வச்சிடலாம். ஸோ நான் கிறிஸ்மஸ் ரெசிபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 ரெசிபீஸ் போட்டிருக்கேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷனல் கோவா ஸ்பெஷல், கோன் ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து சின்ன சின்ன பால்ஸா பிடிச்சிட்டு நம்ம ஷேப் பண்ண போறோம். ஷேப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபோர்க் யூஸ் பண்ணியே பண்ணலாம். கொஞ்சம் வந்து ஆயில் தடவிட்டு, சின்ன சின்ன பால்ஸா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம். அத வந்து இப்படி ஷேப் பண்ணிக்கலாம். இதுக்குன்னே வந்து நீங்க மோல்டு இருக்கு. அதெல்லாம் வாங்குறதுக்கு அவசியமே இல்ல. ஓரளவுக்கு லைட்டா ஃப்ளாட்டன் பண்ணிட்டு, எட்ஜஸ மட்டும் சீல் பண்ணிடுங்க. இல்ல அப்படின்னா, அது கொஞ்சம் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும், ஃப்ரை பண்ணும்போது. நீங்க எக் ஆட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே வந்து எக்கு, பவுடர் சுகர் எல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க பண்ணலாம். இது ராகிலயும் பண்ணலாம். மில்லட் தான் பிடிக்கும் அப்படின்னா, அதுலயும் பண்ணலாம். இதுல கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட்டும் நீங்க போடலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன், என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அத போட்டுக்கலாம். நான் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். நீங்க வந்து வனிலா எசன்ஸ் கூட போட்டுக்கலாம்.
ஸோ முதல்ல எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப லூஸாக பிசைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப பிரச்சனை என்னென்னா சுகர் வந்து நல்லா இருக்காது, அதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இப்படி நம்ம ஷேப் பண்ணும்போது அந்த ஷேப் வந்து அதாவது ரொம்ப ஒட்டின மாதிரி ஆகிடும். அதுக்கு தான் நம்ம மாவு கொஞ்சம் டைட்டாக பிடிக்கணும்னு சொன்னேன். இப்போ நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் வரும். எண்ணெய் கண்டிப்பாக சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் பண்ண வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதுக்கு ஒரு 3 நிமிஷம் தான் ஆகும். நல்லா ஃப்ரை ஆகிடும் 3 to 5 மினிட்ஸில். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நீங்கள் ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டான மாதிரி இருக்கும். அதே சமயம் ஹை ஃப்ளேமில் பண்ணும்போது ப்ரௌன் ஆகிடும், ஏன்னா நம்ம சுகர் போட்டிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு சுகர் எல்லாம் பிடிக்காதுன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. வெல்லம், அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர், இதை வந்து நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது காரம் வேணும் அப்படின்னா நான் இதே மெத்தடில் நான் காரம் ரெசிபியும் போட்டிருக்கேன், அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயில் எல்லாம் அப்சர்வ் பண்ணாமல் பர்ஃபெக்டாக நம்ம ரெடி ஆகிடுச்சு. எடுத்தோடனே நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டோம் அப்படின்னா நம்ம வேணுங்கிறப்ப குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த கல்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமாவுலேயும் பண்ணலாம். எல்லா கிறிஸ்பினஸ் வராதுன்னு சொல்லுவாங்க. பர்ஃபெக்டாக கோதுமாவுலேயும் அவ்வளோ சூப்பராக வரும். இதுக்கப்புறமா பட்டர் ஃப்ரூட் கேக் பர்ஃபெக்டான ஷேப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழந்தைகளுக்கான பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம். டீ காஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பீட்டரெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம எக்கை வந்து செப்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் தான் தேவைப்படும். இது பிகினர்ஸ்லேருந்து யார் வேணாலும் இதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஜஸ்ட்டு எல்லாமே அப்படியே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இதில் வந்து நான் பட்டர் போட்டிருக்கேன். நான் போட்டிருக்க பட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஃப்டான பட்டர். அதுக்கப்புறம் ஆயில் வந்து ஃப்ளேவர் இல்லாத ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் தயிரோ இல்லை அப்படின்னா பாலோ எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணலை. உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்லைசஸ் எல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு 100 கிராம் பட்டர் எடுத்துடலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா வெளியே எடுத்து ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கனாவே இது வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம விஸ்க் மூலமாக தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக பீட் பண்ணிவிடுங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ அது வந்து ஓரளவுக்கு சாஃப்டாக வரும். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறமா நம்ம இதில் சன்ஃப்ளவர் ஆயில், ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல பட்டரும் அந்த ஆயிலும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணாத போது உங்களுக்கு என்ன ஆகுனா பட்டர் ஆயிலெல்லாம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது அந்த கேக்கு ஷைனிங்கை கொடுக்கக்கூடியது. இதுக்கப்புறம் பவுடர் சுகர் கிட்டத்தட்ட 3/4 கப் போடுறோம். அதையுமே நம்ம நல்லா சாஃப்டாக வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் எல்லாம் கரைஞ்சி நல்லா ஃப்ளஃபியாக ஓரளவுக்கு ஒயிட்டாக வரும். எல்லோயிஷ்லேருந்து க்ரீமியாக வரும். அந்தளவுக்கு நம்ம விஸ்க் யூஸ் பண்ணியே பண்ணலாம். இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் எக்கு கிட்டத்தட்ட நான் 3 எக்கு யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு எக்கை போடுங்க, நல்லா பீட் பண்ணுங்கள், அது மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் 2 எக்கு. ஸோ இது மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். எக்கு பிடிக்காதவங்க இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் தயிர் ஊற்றிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தயிர் தான் ஊற்றணும். இதில் நான் வனிலா எசன்ஸ் போடுறேன். நான் வந்து உங்களுக்கு சுகர் போட்டு நான் இதை பண்ணுறேன். பவுடர் சுகர் பிடிக்காதவங்க ப்ரௌன் சுகர் அரைச்சி போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெல்லம் வந்து ஒரு 1/2 கப்பை வந்து காய்ச்சி வடிகட்டி இதில் வந்து நீங்கள் ஊற்றிடுங்க. 1/2 கப்லேருந்து 3/4 கப் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இது பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வந்துருச்சு. இப்போ இதில் மாவு சேர்க்க போகிறோம். 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இதில் வந்து மைதா பிடிக்கலன்னா கோதுமை மாவு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் கோதுமை மாவு அப்படிங்கும்போது உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போது ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள், ஓவராக பீட் பண்ணாதீங்க. இதே வந்து நீங்கள் விஸ்கில் கூட பண்ணலாம். ஸோ இதில் பண்ணாலும் கொஞ்சம் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் பண்ணுங்கள்.
இதில் வந்து இந்த கட்டி இருக்கக்கூடாது, அதே சமயம் அந்த மாவும் இருக்கக்கூடாது. மாவாக இருந்ததுன்னா நம்ம கேக் வந்து பேக் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே வந்து மாவோட டேஸ்ட்டு தான் தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பால் கூட ஊற்றிக்கலாம். நல்லா சூடான பால், இல்லைன்னா காய்ச்சி ஆற வச்ச பால், எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடணும். அந்த நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் மாவு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரன்னியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்பாஞ்சினஸ் வரும். இதுக்கப்புறம் நட்ஸ் போட போகிறோம். அதாவது வால்நட், அதுக்கப்புறம் திராட்சை, டூட்டி ஃப்ரூட்டி, இவ்வளோ தான் இதுக்கு வந்து தேவைப்பட்டால் பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ முதல்ல மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா போடுவோம். இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே வந்து பேக் ஆகும்போது கீழே வரும், அடியில் போய் இல்லை தங்கிக்கும். இப்படி பண்ணும்போது ஈவனாக எல்லா இடத்துலையும் இருக்கும். இதையும் நம்ம போட்டுடலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட இந்த ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சிம்பிளாக ப்ளைனாக பட்டர் கேக் கூட நீங்கள் பண்ணலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இந்த மாவு ரெடி பண்ணி ரொம்ப நேரம் நீங்கள் வச்சுருக்க வேண்டியதில்லை. டைரெக்டாக பட்டர் ஷீட் ட்ரேயில் போட்டுட்டு பேக் பண்ண வேண்டியதுதான். நீங்கள் அவன் ஓடிஜி இல்லை கடாய், ப்ரெஷர் குக்கர் எதில் வேணாலும் பேக் பண்ணலாம். ஓடிஜி அவன்னா 10 மினிட்ஸ் 250 டிகிரியில் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறம் 180 டிகிரியில் கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணணும். ப்ரெஷர் குக்கர், கடாய் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயோ இல்லை 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயோ ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இல்லை அப்படின்னா 30 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில், அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் பண்ணணும். இது ரெண்டுமே ப்ரெஷர் குக்கருக்கும் கடாய்க்கும். அதே சமயம் ப்ரெஷர் குக்கர், கடாய் வந்து அலுமினியமாக இருக்கலாம், நான்ஸ்டிக், அயன் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது டூத் பிக் வச்சு நீங்கள் செக் பண்ணணும். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு ஈஸியாக நீங்கள் டீமோல்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து நீங்கள் ஆறதுக்கு முன்னாடி நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டால் அப்படியே ஸ்டீம் ஆகி ஒரு 2 நாளுக்குள்ளேயே கெட்டு போயிடும். அதனால் முதல்ல டோட்டலாக ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், வெளியும் வச்சுக்கலாம். நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வெளியே வச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜ் அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 நாள் இந்த கேக் வந்து கெட்டு போகாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு வந்து எதுவுமே கொடுத்துட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி பட்டர் கேக் வந்து பண்ணி கொடுக்கலாம். இதுலேயே உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் வந்து போட்டுக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். காஃபி ஃப்ளேவர் அப்படின்னா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து கொக்கோ பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூனோட போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். உங்களுக்கு ஸ்லைசஸ் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே பண்ணிடுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டிங்கனாலும் குழந்தைகளுக்கு நல்ல ஹெல்த்தியானது கூட. நீங்கள் அவன் ஓடிஜி இல்லைன்னா கூட கடாயில் பேக் பண்ணலாம். ஒரு 35 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிங்கனாவே நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயும் கடாயிலையும் ரெடி பண்ணிடலாம். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பட்டர் ரோஸ் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவன் இல்லாமல், எக் இல்லாமல், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே இல்லாமல் பண்ண போகிறோம். அப்படியே வாயில் வச்சோன்னா கரைஞ்சிற மாதிரி இருக்கும். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டீ, காஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவரும் இல்லாமல் நம்ம எப்படி பர்ஃபெக்டாக வீட்லேயே வந்து ரொம்ப யூனிக்கான ஷேப்பில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு 1/3 கப் சுகர் எடுத்துக்கலாம். இது அரைச்சிங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் வரும். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். பட்டர் வந்து பார்த்திங்கன்னா 70 கிராம் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து ஒரு 10 நிமிஷம் வெளியே வச்சுருங்க. பட்டர் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அதே சமயம் சாஃப்டாக இருக்கணும். கொஞ்சம் மட்டும் உப்பு, அதுக்கப்புறம் வனிலா எசன்ஸ். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த பட்டர் வந்து நல்லா சாஃப்டாகி வரும்.
பட்டர் வந்து ரொம்ப பிடிக்கலனா பட்டர் பாதி, ஆயில் கொஞ்சம், ரெண்டையுமே கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஆயில்னால் சன்ஃப்ளவர் ஆயில் தான் போடணும். இப்போ பவுடர் பண்ணி வச்சுருந்தா சுகரை போட்டுக்கலாம். நார்மல் சுகர் வந்து உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம், வெல்லம் போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமா உங்களுக்கு நார்மலாக சாஃப்டாக வரும். இந்த எல்லோ கலராக இருக்கிறது நல்ல க்ரீமியாக ஒயிட்டாக வரும், பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுக்கு பெருசாக விஸ்கெல்லாம் தேவையில்லை, பீட்டர் தேவையில்லை, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கரண்டி இருந்தால் மட்டும் போதும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நம்ம பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பவுடர் பண்ணி வச்ச சுகர் வந்து நீங்கள் சலிச்சு கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா நம்ம மைதா ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணணும். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஆட் பண்ணோன்னே 2 மடங்கு கொஞ்சம் பெருசாகும், அதிகமாகும். இதுதான் இந்த குக்கீஸ்க்கு வந்து ஷேப்பை கொடுக்கக்கூடியது. ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நல்ல ஒரு சில்லுன்னு இருக்கணும், ரொம்ப முக்கியம். நம்ம பீட்டரில் பண்ணுற மாதிரியே நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வந்துருச்சு. இது எக்குக்கு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம், ஃப்ரெஷ் க்ரீம். இப்போ 3/4 கப் மைதா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம கார்ன்ஃப்ளவர் போடுவோம், அதுவுமே கிராஜுவலாக ஆட் பண்ணணும். தேவைப்பட்டால் நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கூட போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து எப்படி இருக்கணும்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும், அதே சமயம் ஓவராக மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. முதல்ல இப்படி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாலை விட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது இருந்ததுன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நெய் போட்டுக்கலாம், ஆயில் வந்து ஊற்றிக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது மாதிரி டோ லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கணும், அப்போ தான் நம்ம பிழியும் போது ஈஸியாக வரும். குக்கீஸ் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். இதை வந்து இம்மீடியட்டாக நம்ம இது மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் பால் கவர், ஏதாவது ஒரு கவரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், க்ளீனாக இருக்கிறது. இதுலேயே நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்குன்னா கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. காஃபி ஃப்ளேவர் அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் நெஸ்கஃபே காஃபி போட்டுட்டு கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு மோல்டு இருந்துன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து 2 பேக் வந்து தேவைப்படும், ஏன்னா பிழியும் போது கொஞ்சம் வெளியே வர மாதிரி இருக்கும். அதனால் 2 போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சிடலாம். இந்த மாதிரி ஸ்டார் நாசில் வந்து இதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் ரோஸ் மாதிரி சுற்றி விட்டுறணும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரேவை கொஞ்சம் பட்டர் தடவி வச்சுருங்க, அப்போ கொஞ்சம் ஒட்டாமல் வந்துடும். இதுக்கு பேக்கிங் ஷீட்டெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, நான் கடாயில் தான் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஜாம் தம்ப்ரின் குக்கீஸ் பண்ணுற மாதிரி நம்ம பாதி பேக் ஆனதுக்கப்புறம் மிடில் கொஞ்சம் ஜாம் வைக்கலாம். ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ பிழியறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதை வந்து ப்ரீஹீட் பண்ண கடாயில் இல்லை ப்ரெஷர் குக்கரில் வைக்கலாம். ரொம்ப நாளாக நீங்கள் கடாயில் எப்படி வந்து பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் நான் கடாயில் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் அயன் கடாய் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் நான்ஸ்டிக் அலுமினியம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். முதல்ல கடாயை 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணணும். அது ப்ரீஹீட் ஆகிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளேட்டை வைக்கணும், ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். இதை மூடி கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணணும். குக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப லைட்டாக ரொம்ப ஏரியாக ரெடி ஆகிடும். இப்போது 2வது நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் வந்து நார்மல் ஒரு பிளேட்டில் பேக்கிங் ஷீட் போட்டு அதுக்கப்புறம் இதை பிழிஞ்சு அது பேக் ஆகிறதுக்குள்ளே நான் ரெடி பண்ணி வச்சுருவேன். இதே அவன் அப்படின்னா நீங்கள் அவனை கிட்டத்தட்ட 250 டிகிரியில் அவனில் ஓட்டிச்சியை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் 180 டிகிரியில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இது ரெடி ஆகிடும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து மாறாமல் வரும். இப்போ எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்துகிட்டு நான் அடுத்த செட்டு வைக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அடுத்து வைக்கும்போது நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இது எடுத்தோன்னே நீங்கள் எடுத்துடாதீங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு தான் எடுக்கிறேன், பார்த்தா தெரியும். ஸோ இது மாதிரி நீங்கள் செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா நம்ம கடையில் வாங்கவே வேண்டியதில்லை. நம்ம எக்கெல்லாம் எப்படி ஊற்றி பண்ணுமோ அதே மாதிரி பேக்கரி ஸ்டைலில் நம்ம குக்கீஸ் ரெடி ஆகிடும். இந்த ஷேப்பை பார்த்தாவே குழந்தைங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும். அதே சமயம் கீழே ஓவராகவும் ப்ரௌன் ஆகிருக்காது. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், லைட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு மைதா பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு, சுகர் பிடிக்காதவங்க பவுடர் சுகர் இல்லை வெல்லம் கூட போட்டுக்கலாம். வனிலா எசன்ஸ் ஃப்ளேவர் பிடிக்கலாம், அதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நமக்கு வீட்லேயே எந்த ஒரு பேக்கிங் சோடா பவுடருமே இல்லாமல் பண்ணுறதுங்கிறது இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி. நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இது மாதிரி கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இந்த ரோஸ் குக்கீஸில் நீங்கள் சாக்லேட்டில் டிப் பண்ணலாம், கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ், அதாவது எடிபிள் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணலாம், சாக்லேட் சிப்ஸ் வந்து போட்டாவும் நல்லாயிருக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஜாம் வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த 2 குக்கீஸ்க்கு இடையில. ஸோ கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். இதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ளவர் ஸ்வீட். இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு கூட நீங்கள் பண்ணலாம். அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும், ஜூஸியாக இருக்கும். நம்ம செய்கிற பாதுஷா மாதிரி எப்பவுமே ஒரே மாதிரியா நம்ம பக்கோடா, அது மட்டும் இல்லாமல் குலாப் ஜாமுன் இதே மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி கொடுத்தா ரொம்ப விருப்பப்படுவாங்க. இதுக்கு 1 கப் மைதா எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது இதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைனா பட்டர் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூட 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆயில் ஊற்றணும். அப்போ தான் நல்லா முறுமுறுப்பு வரும். மைதா பிடிக்காதவங்க நீங்கள் கோதுமை மாவில் கூட பண்ணி பாருங்கள். அதே சமயம் ஃபுட் கலர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நம்ம வந்து பீட்ரூட் அதுக்கப்புறம் கேரட்லேருந்து கூட எடுத்து பண்ணலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஓரளவுக்கு செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும். டோட்டலாக ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. அப்படி சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா சொத சொதன்னு ஆகிடும். ஸோ நம்ம பாதுஷா ரெடி பண்ணுற மாதிரியே மாவை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓவராகவும் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது க்ளூட்டன் ரொம்ப டெவலப் ஆகிடும். ஸோ அதுவுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஃபுட் கலர் க்ரீன், எல்லோ, பிங்க் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் க்ரீனுக்கு வந்து பாலக்கீரை யூஸ் பண்ணலாம், பிங்க் கலருக்கு வந்து பீட்ரூட் யூஸ் பண்ணலாம், எல்லோவுக்கு வந்து சாஃப்ரான் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து எடிபிள் ஃபுட் கலர் தான். ஸோ கடைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக கலர் போடுவாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் போட்டாவே அந்த கலர் வந்துடும். அதே மாதிரி இந்த ஸ்வீட் வந்து ஓரளவுக்கு லைட் கலராக தான் இருக்கும், ஓவர் கலரெல்லாம் இருக்காது. அப்படிங்கும்போது சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த ஒரு டேஸ்ட், அந்த கலரோட டேஸ்டெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். கலர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மூடி 20 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். சுகர் சிரப்புக்கு 1 கப் சுகர், 1/2 கப் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 கம்பி பதம் வரணும்னு அவசியமே இல்லை, ஓரளவுக்கு பிசுபிசுப்பு தன்மை வரணும். ஸோ இதில் ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இதை பாயில் பண்ணால் போதும். மீடியம் ஃப்ளேம் வச்சு ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். குலாப் ஜாமுன் பண்ணுற மாதிரியே தான். ஸோ உங்களுக்கு பாருங்கள் நல்லா நுரைச்சி வந்திருக்கு. இதில் வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா ஒட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இதில் லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விடலாம், ரோஸ் வாட்டர் ஊற்றலாம், அது உங்களோட இஷ்டம்தான். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இது தேவையான அளவு பால்ஸாக பிடிச்சிக்கலாம். க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பால்ஸாக இருக்கணும். அதே மாதிரி ரெட் கலர் அதுக்கப்புறம் எல்லோ கலர் அப்படிங்கிறது சின்ன சின்ன பால்ஸாக இருக்கணும். இதில் வந்து ஒரு 5 பால்ஸ் வந்து நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு போகும்போது பர்பிள் கலர்,
எந்த கலர் வேணாலும் நீங்க ரெட் கலர் கூட நல்லாயிருக்கும். ரெட்டு, ஆரஞ்சு ஸோ இது மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நம்ம அதிரசம், பாதுஷா, பக்கோடா, முறுக்கு இதெல்லாமே எல்லா டைம்லயுமே நம்ம சாப்பிட்ருப்போம். இது மாதிரி வந்து நம்ம யூனிக்கா பண்ணும்போது, நம்ம வீட்ல இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ இப்ப பாருங்க நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இத வந்து ஒவ்வொன்னா வந்து நம்ம லேயர் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு கிரீனு, அதுக்கப்புறம் ரெட்டு, பிங்க், அதுக்கப்புறமா எல்லோ. ஸோ நீங்க எந்த ஆர்டர்ல வேணாலும் பண்ணலாம். நல்லாருக்கும். நான் லீஃப் அப்படிங்கிறதுனால நான் கிரீன் கலர முதல்ல வைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா பிங்க் வச்சுட்டு, எல்லோ வந்து உள்ள வச்சுட்டு நம்ம சீல் பண்ணிடுவோம். ஸோ இப்படியும் பண்ணலாம். இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட்டு ரெட்டால சீல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து கிரீன் கலரால திரும்ப வந்து மூடி திரும்ப ரவுண்ட் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் பண்ற மாதிரியே பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வந்துடும். இதுக்கு டைம் எல்லாம் ரொம்ப எடுக்காது. நம்ம பாடி ஷாட் பண்ற டைம்ல இத பண்ணி முடிச்சிடலாம். ஆனா என்ன ஒரு ஒரு முக்கியமான விஷயம்னா, எல்லோ கலரும் ரெட் கலரும் மிக்ஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். அதனோட லேயர்ஸ். ஸோ இந்த ஸ்டேஜ்ல அந்த ரெட்டோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அப்ப அந்த ஃப்ளவரோட ஷேப்பு, அந்த கலர் எல்லாமே மிக்ஸ் ஆயி வரும். இது மாரி சீல் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தா எடுத்துடலாம். நல்லா ரோல் பண்ணிடுங்க. ஸோ இப்போ கத்தியில கட் பண்ணிக்கலாம். நீங்க டீப்பாவும் கட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா வந்து கொஞ்சம் மேல தெரியிற மாதிரி ஃப்ளவர் பட் மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2, 3 விதமா காட்டியிருக்கேன். உங்களுக்கு பாருங்க தெரியும் எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி எல்லாமே பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து கோதுமையில பண்ணீங்க அப்படின்னா கலர் வந்து கொஞ்சம் மாறும். அதே சமயம் ஒவ்வொரு லேயர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப திக்கா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ரொம்ப தின்னா இருக்கணும்னு அவசியம் இல்ல. மீடியமா வந்து இதே மாதிரி திக்னஸோட ரெடி பண்ணிக்கங்க. ஸோ நான் தீபாவளி ரெசிபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100லிருந்து 200 ரெசிபீஸ் போட்டிருக்கேன். ஸ்வீட்டு, காரம் எல்லாமே. எல்லாமே ரொம்ப யூனிக்கான ரெசிபீஸா இருக்கும். ஸோ நீங்க உத்தமி கிச்சன்ல போனீங்க அப்படின்னா, நெறைய வெரைட்டீஸ் இருக்கும். இது வந்து குழந்தைகளுக்கு இது மாரி பண்ண குடுத்தீங்க அப்படின்னா, ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணுவாங்க. இப்போ கட் பண்றது பாருங்க, நல்ல ஷார்ப்பா இருக்கணும் அந்த கத்தி. அப்படி இருந்தா மட்டும் தான் அந்த லேயர்ஸ் வந்து கரெக்ட்டா வந்து வரும். ஷார்ப்பா இல்ல அப்படின்னா, எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு உள்ள வந்து மெர்ஜ் ஆயிடும். ஸோ ரெடி பண்ணியாச்சு நம்ம எல்லாத்தையுமே. இப்ப நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, லோ மீடியம் ஃப்ளேம்ல தான் பண்ணணும். ரொம்ப வந்து ஹை ஃப்ளேம்ல பண்ணா, உள்ள வந்து வேகாம போயிடும். ஃபர்ஸ்ட்டு வந்து போட்டோனே, நீங்க வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது மாதிரி வந்து பேன லைட்டா வந்து மூவ் பண்ணீங்கனாவே, அது நல்லா ஆயில்ல ஃப்ரை ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் அப்சர்வ் பண்ணாது. நம்ம உள்ள போட்டோனேயே அந்த லேயர்ஸ் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இது ஓரளவுக்கு அந்த ஆயிலோட சத்தம் அடங்க வரைக்கும் நம்ம இத வந்து ஃப்ரை பண்ணணும். இத வந்து திருப்பி போட்டும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஃப்ரை பண்றதுக்கு மட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேல ஆகும். ஏன்னா நம்ம லோ ஃப்ளேம்ல பண்றதுனால. நம்ம ஃப்ரை பண்ணும்போது நீங்க கலர் வந்துருச்சு, லைட்டா ப்ரவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு எடுக்க வேணாம். ஓரளவுக்கு சிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுங்க. இதே வந்து டீப்பா இருக்கிற கடாய் வச்சீங்க அப்படின்னா, ஆயில்ல ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த கீழ இருக்கிற கலர் வராது. ஸோ கடைகள்லலாம் போனீங்க அப்படின்னா, இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப விலை அதிகமா இருக்கும். அதனால நம்ம வீட்ல பண்ணும்போது, நமக்கு என்ன கலர் யூஸ் பண்ணணும், ஸோ எவ்வளோ பண்ணணும், எந்த ஆயில்ல ஃப்ரை பண்ணணும்னு நமக்கு தெரியும்.
ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃப்ரை பண்ண வேணாம்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் இருக்கு. நீங்க மைதா யூஸ் பண்ணாம, நம்ம முந்திரி அத வந்து நல்லா அரைச்சுட்டு, அதில கண்டென்ஸ் மில்க் போட்டு, கலர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா இதே மாதிரி வந்துடும். அத வந்து நீங்க ஃப்ரை பண்ணணும்னு அவசியமே இல்ல. இப்போ வந்து ஃப்ரை ஆனத எடுத்து நம்ம சுகர் சிரப்ல போடணும். ரொம்ப முக்கியமான விஷயம். சுகர் சிரப் வந்து ஓரளவுக்கு வெதுவெதுப்பா இருக்கணும். ரொம்ப சூடா இருக்கணும்னு அவசியமே இல்ல. இதில சுகர் சிரப்ல போட்டுட்டு, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுறணும். இடையில மட்டும் நீங்க மிக்ஸ் பண்ணிக்கங்க. இன்கேஸ் சுகர் சிரப் வந்து உங்களுக்கு ஆறிடுச்சுன்னா, லைட்டா சூடு பண்ணிடுங்க. அப்பதான் வந்து இத அப்சர்வ் பண்ணும். ஸோ எப்பவுமே சூடானதுக்குள்ள போடக்கூடாது. சூடான சுகர் சிரப்ல. ஆனா, சுகர் சிரப் வந்து ரொம்ப வந்து ஆறிடுச்சுனாலும், நமக்கு அத சுகர் சிரப்ப அப்சர்வ் பண்ணிக்காது. ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். ஸோ இது 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நான் அப்பப்ப எடுத்து திருப்பி விட்டு, நான் வந்து போடுவேன். ஸோ இப்படி பண்ணும்போது 2 பக்கமே ஈவனா சுகர் சிரப் வந்து படும். அதுக்காக தான். ஸோ இதுல நீங்க ஆர்ட்டிஃபிஷியல் கலர் வேணாம் அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க மேல இருக்கிற அந்த கிரீன் கலருக்காக நீங்க பாலக்கீரை யூஸ் பண்ணலாம். அதனோட ஜூஸ் எடுத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வரும். பிங்க் கலருக்கு வந்து நீங்க பீட்ரூட் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லோக்கு சாஃப்ரான் இல்ல அப்படின்னா கேரட் அதுமே வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். இதுல வந்து பர்பிள் நீங்க யூஸ் பண்ணலாம். பர்பிள் கலர் அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலர் இதெல்லாமே வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே நேச்சுரல் பட்டர்ஃப்ளை ஃப்ளவர்னு ஒண்ணு இருக்கு. அதுலேருந்து எடுத்து கூட நீங்க யூஸ் பண்ணலாம். நல்ல ஜூஸியா இருக்கும். அதே சமயம் மொறுமொறுப்பு தன்மையோடயே இருக்கும். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, கோவா ஸ்பெஷல் கரஞ்சி இல்ல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீரோசன்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம சோமாஸ் பண்றோம். அதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோவால வந்து சொல்லுவாங்க. இது கிறிஸ்மஸோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நிலக்கடலை அதுக்கப்புறம் பாசிப்பயிறு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து சொதன்னு இருக்காது. ரொம்ப ஹார்டாவும் இருக்காது. உள்ள உங்களுக்கு கிறிஸ்பினஸ் தெரியும். ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியும். இதுக்கு 1 கப் மைதா எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சிரோட்டி ரவை இல்லைனா ஃபைனாக இருக்கிற ரவை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பெரிய ரவை இருந்ததுன்னா மிக்சியில் ஒரு சுற்று விட்டுட்டு நீங்கள் இதில் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். நெய் பிடிக்காதவங்க ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறமா நான் ஒரு 3/4 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து எனக்கு 1/4 கப்பு தான் தேவைப்பட்டது இந்த மாவு பிசைகிறதுக்கு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாவு எப்படி இருக்குன்னா செமி சாஃப்ட் டோ மாதிரி இருக்கணும். அதாவது பூரிக்கு நம்ம எப்படி பிசையுமோ அதே மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு மாதிரி பிசைஞ்சிங்க அப்படின்னா சொதன்னு ஆகிடும், நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப முக்கியம். இதில் வந்து ரவை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் வந்து போட்டுக்கலாம். ஒரு சிலர் கார்ன்ஃப்ளவர் போட்டும் பண்ணுறாங்க. பட் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இல்லை மைதா மட்டுமே போட்டும் பண்ணலாம். இந்த மாவு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசையணும். ரொம்ப நேரம் நீங்கள் பிசையணும்னு அவசியம் இல்லை. சப்பாத்திக்கு மாதிரி உங்களுக்கு மைதா பிடிக்கல அப்படின்னா கோதுமை மாவு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பாருங்கள் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எனக்கு 1/4 கப் தண்ணி தான் தேவைப்பட்டது. இப்போது இந்த மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இதுக்கப்புறம் ஃபில்லிங்க்கு 1/2 கப் சர்க்கரை இல்லைனா வெல்லம், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை 1/2 கப் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் தனித்தனியாக கூட பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் சுகர் எல்லாம் போடலாம். இதுலேயே கொஞ்சம் ஏலக்காய் கூட போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் தனியாக தான் ஏலக்காய் பவுடர் போட போகிறேன். பவுடர் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இதோடையே நீங்கள் ஏலக்காய் மட்டும் போட்டும் செய்யலாம். நீங்கள் இப்போது ரோஸ்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் எள்ளை ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். எள்ளு பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கொங்கு நாடு கிராமத்தில் எள்ளு போடுவாங்க. அதுக்கப்புறம் கசகசா 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது லைட் ப்ரௌனாக மாறினதுக்கப்புறமா எடுத்து இதையும் போட்டுடலாம் இந்த பொட்டுக்கடலை மாவோடையே. இதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமானது தேங்காய். கிட்டத்தட்ட 1 கப் தேங்காவை நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும்.
இது ரோஸ்ட் பண்ணி தான் போடணும், இல்லை அப்படின்னா சோமாஸ் சீக்கிரமாக கெட்டு போயிடும். நல்லா அந்த கிறிஸ்பியாக நல்லா ஓரளவுக்கு ப்ரௌனாக வரும், அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நெய்யோ ஆயிலோ தேவையில்லை, ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. தேங்காய், பொட்டுக்கடலை, சுகர், ஏலக்காய் இது மட்டுமே வச்சு கூட நீங்கள் போடலாம். இதெல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏலக்காய் போடுறோம். போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து தனியாக கூட சாப்பிட்லாம், குழந்தைகளுக்கு வந்து தனியாக கூட கொடுக்கலாம், நல்லா சாப்பிடுவாங்க. தேவைப்பட்ட முந்திரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாவு எப்படி இருக்குது பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ மாவு தூவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு தின்னான ஒரு ஷீட் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்தி எல்லாம் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி. இதை வந்து நம்ம நல்லா தின்னாக தான் தேய்க்கணும், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அதே சமயம் ரொம்ப தின்னாகவும் பேப்பர் மாதிரி நீங்கள் தேய்ச்சிடாதீங்க. ரொம்ப தின்னாக தேய்க்கும் போது என்ன ஆகும்னா ஃபில்லிங் வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து முக்கியமாக நீங்கள் பிகினர்ஸை பார்த்துக்கலாம். அப்பப்போ நீங்கள் மாவு தூவி நல்லா தேய்ச்சிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு ஷீட் இல்லைனா கூட நீங்கள் சப்பாத்தி கல்லில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்குங்க. இப்போ இது மாதிரி ஒரு மூடி இருந்துச்சு அப்படின்னா நம்ம நல்லா சர்க்கிளாக கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு உருண்டையை பிடிச்சு பண்ணுறது நமக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால தான் நான் இது மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த சர்க்கிள் வந்து பெருசாக வேணும், சின்னதாக வேணும், சோமாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். குட்டியாகவும் பண்ணலாம், பெருசாகவும் பண்ணலாம். மீடியமாக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஃப்ரை ஆகும், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த அளவில் நீங்கள் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா எடுத்தது வேஸ்ட் பண்ண வேணாம், திரும்ப வந்து நம்ம டோ மாதிரி பண்ணிவிட்டு திரும்ப தேய்ச்சி போட்டுக்கலாம். இப்போது நம்ம எட்ஜஸை வந்து தண்ணி வச்சு நம்ம இது மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா ஃபில்லிங் வந்து ஃப்ரை ஆகும்போது வெளியே வரக்கூடாது. அதே மாதிரி ஃபில்லிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மட்டும் வைங்க, ஓவராகவும் வைக்கக்கூடாது. அதே சமயம் ரொம்ப குறைவாக வச்சிங்கனாலும் அந்த சோமாஸ் நல்லா இருக்காது. ரொம்ப அதிகமாக வச்சிங்க அப்படின்னா ஃபில்லிங் வந்து வெளியே வரும். ஸோ அது மாதிரி நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூனுக்கு நீங்கள் குறைவாக வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இது ரொம்ப முக்கியம். இதை மூடி எட்ஜஸ் வந்து சீல் பண்ணணும். இப்படி பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் இது வெளியே வரும் ஃபில்லிங் ஃப்ரை ஆகும்போது. இப்படி வந்து ஒரு ஃபோர்க் இருந்தனாவோ, உங்கள்கிட்ட இப்படி இல்லைனா கூட டூத் பிக் இருக்கும், அதை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஷேப் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து சீல் பண்ணுறதுக்கான ரீசன் ஃபில்லிங் வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நீங்கள் இப்படியும் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணலாம், இல்லைனா நம்ம கொஞ்சம் அழகுபடுத்தணுன்னா இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துடலாம். நான் மோல்டில் வந்து இது வரைக்கும் பண்ணலை, கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் நான் போடுறேன், கோதுமை வச்சு மோல்டில் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இது வந்து பாருங்கள் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தடுன்னு சொல்லலாம். எட்ஜஸை வந்து நல்லா தண்ணியில் வந்து சீல் பண்ணதுக்கப்புறமா, தண்ணியில் க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபில்லிங்கை வச்சுட்டு மூடி அதே மாதிரியே நம்ம பண்ணிடலாம். இப்படி கட் பண்ணி நம்ம பண்ணுறதுனால ரோல் பண்ணி நான் சொன்ன மாதிரி சீக்கிரமாகவே நம்ம ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி முடிச்சிடலாம். நம்ம ஒவ்வொரு உருண்டைகளாக பண்ணும்போது அளவு தெரியாது, ஒவ்வொன்றும் மாறி இருக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு பார்க்குறக்கும் அழகாக இருக்கும், அந்த ரவுண்டு எல்லாமே ரொம்ப அழகாக வரும். ஸோ பாருங்கள், நமக்கு ஷேப் வந்து அழகாக கிடச்சிருச்சு. ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு தூவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ மாவு தூவாமல் வச்சிங்க அப்படின்னா இது வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ இப்படி வந்து மாவு தூவி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம். ஆயில் வந்து சூடாக இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப ஓவர் ஹீட்லையும் வச்சிடக்கூடாது. நம்ம போட்டால் மெதுவாக மேலே எலும்பி வரணும். அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். ரொம்ப சூடாக இருந்தால் அந்த எண்ணெய் கொஞ்சம் ஆற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம போட்டுட்டு கிறிஸ்பியாக நல்ல ஒரு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இதுவுமே வந்து ஹை ஹீட்டில் இருக்கக்கூடாது, ஃப்ளேம் லோ மீடியமில் மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப லோவில் வச்சிங்கனாலும் அது ஃப்ரை ஆகாது, அதையும் நீங்கள் கவனிச்சுக்கணும். ஸோ பாருங்கள், நல்லா திருப்பி போட்டுட்டு இது கொஞ்சம் டைம் ஆகும் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு.
ரவை ஆட் பண்ணியிருக்கிறதுனால கிறிஸ்பினஸ் அதிகமாகும், சீக்கிரமும் செவந்துடாது. கோதுமையில் பண்ணும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், சீக்கிரமாக செவக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அப்பப்போ நம்ம திருப்பி விட்டு பண்ணலாம். ஆயில் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் கரெக்டாக இருக்கும், கடலெண்ணெய் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் வரும். தேங்காய் எண்ணெய் பிடிக்கிறவங்க அதுலேயும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர் நமக்கு ஈவனாக பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இந்த சோமோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்சர்வ் பண்ணாது. நம்ம கரெக்டாக சீல் பண்ணதுனால உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு ஃபில்லிங்குமே வெளியே வரல. ஸோ பர்ஃபெக்டாக அந்த நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக ரொம்ப கிறிஸ்பியாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நான் டிஷ்யூ பேப்பரில் போட போகிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்ததுன்னா கூட அதை அப்சர்வ் பண்ணிக்கும். பட் அந்தளவுக்கு ஆயில் இது குடிக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோம். அடுத்த செட்டு ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே திரும்பிடும். நல்லா பர்ஃபெக்டாக பண்ணோம் அப்படின்னா நல்லா உப்பி வரும். ஸோ இது மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் பாலில் நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஏலக்காயெல்லாம் போட்டதுக்கப்புறமா இதை வந்து போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து கிராமத்தில் வந்து பண்ணுவாங்க. ஸோ கூடி சீக்கிரமாக அந்த ரெசிபியும் போடுறேன். நான் எப்படி பால் நம்ம பூரி பண்ணுவோம், பால் போலி, அது மாதிரி அப்படியும் நீங்கள் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சுகர் சிரப் ரெடி பண்ணிவிட்டு ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை போட்டு எடுத்துடலாம். பாதுஷா மாதிரி அதுவும் ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடும் உங்களுக்கு கூடி சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன். ஸோ ரெண்டாவது செட்டும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். நான் வந்து உங்களுக்கு ரெண்டுமே காட்டியிருக்கேன். ஏன் அப்படின்னா எல்லாமே எப்படி வருதுன்னு சொல்கிறதுக்காக. பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு அந்த ஆயில் சத்தம்லாம் அடங்கிடுச்சு, எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இது வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டு வைக்க முடியும். உங்களுக்கு பொட்டுக்கடலை பிடிக்கல அப்படின்னா ஃபில்லிங்க்கு நிலக்கடலையெல்லாம் போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். நிலக்கடலை வெல்லம் போட்டும் பண்ணலாம். ஸோ பாருங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. கிட்டத்தட்ட 1900 ரெசிபீஸ் இருக்குது. சிம்பிளான ரெசிபீஸ் தான் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன்.